இப்போ நாம் வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்து அந்த ரிலேஷனுக்கு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் கொடுத்து இதில் மொத்தம் எத்தனை கேண்டிடேட் கீ இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை வந்து தனியாக பிரித்து எழுதிக்கலாம். A implies B, B implies C, C implies A. இப்போ இதில் ஒரு ஷார்ட் ட்ரிக் நம்ம வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம் கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷனில் எது இல்லையோ அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பார்ட் ஆஃப் தி கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் எது இல்லைன்னு பார்க்கலாமா? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி மட்டும் இல்லை. ஸோ இப்போ டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் தி கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்கிறோம். இது கேண்டிடேட் கீன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு நம்ம க்ளோசர் எடுத்து பார்க்கணும். க்ளோசர் எடுத்து பார்த்தா தான் இது கேண்டிடேட் கீயா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த டிக்கு வந்து நம்ம க்ளோசர் எடுக்கலாம். எதுக்கு நம்ம க்ளோசர் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டி வந்து கேண்டிடேட் கீயா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோசர் எடுக்க போகிறோம். இப்போ இந்த நம்ம டிக்கு க்ளோசர் எடுக்கும்போது இங்கே நம்ம செக் பண்ணணும் டிக்கு எங்கேயாவது நமக்கு ஃபங்க்ஷனலாக டிபெண்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். கிடையாது. அப்போ நமக்கு வந்து டி வந்து எந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் கிடையாது. ஸோ வந்து டி வந்து இஸ் நாட் அ கேண்டிடேட் சொல்கிறோம். இந்த டி இருக்குது இல்லையா, இந்த டி வந்து மற்ற ரிலேஷன் இருக்கு இல்லையா ஏபிசி, இவங்க கூட காம்பினேஷன் பண்ணணும். இவங்க கூட கம்பேர் பண்ணி நமக்கு வந்து டோட்டல் அட்ரிபியூட்ஸ், அதாவது ஆல் த அட்ரிபியூட்ஸையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கேண்டிடேட் கீன்னு சொல்கிறோம். இப்போ அது எப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டியோட இந்த ஏயை கம்பேர் பண்ணலாம். ஏடி. அப்போ இந்த ஏடிக்கு வந்து நம்ம க்ளோசர் எடுக்கணும். க்ளோசர் ஆஃப் ஏடி. ஏடி க்ளோசர் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுது? ஃபஸ்ட் இந்த ஏடி அப்படியே எழுதிக்கலாம். ஏடி. இந்த ஏ வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுது? பியை ஃபைண்ட் அவுட் பண்ணுது. பி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஏ டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஏ எழுதிட்டோம். அப்போ எல்லா அட்ரிபியூட்ஸுமே இது உள்ளே வந்துருச்சா? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. இது இந்த மாதிரியும் எழுதலாம். ஆர் ஆர்டர் வைஸையும் எழுதலாம். ஏபிசிடி இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அப்போ ஆல் த அட்ரிபியூட்ஸையுமே என்னது? இந்த ஏடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரிபியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது. அப்போ ஏடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேண்டிடேட் கீ. ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஆல் த அட்ரிபியூட்ஸையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துருது. ஓகே, இப்போ ஏடியை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த டியோட பியை கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிடிக்கு வந்து நம்ம க்ளோசர் எடுக்கணும். க்ளோசர் ஆஃப் பிடி. எதுக்கு எடுக்கிறோம்? இது வந்து கேண்டிடேட் கீயா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. இப்போ எடுக்கலாமா? பி டி. இப்போ பி வந்து எதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது? சி. சி வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுது? ஏ. இப்போ பாருங்கள் ஏ பி சி டி. அப்போ எல்லா அட்ரிபியூட்ஸையுமே என்னது? இந்த ஹோல் ரிலேஷனையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிருச்சு. அப்போ பிடி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி. சிக்கு வந்து சியோட இந்த டியை கம்பேர் பண்ணி நம்ம க்ளோசர் எடுக்கணும். க்ளோசர் ஆஃப் சிடி. சிடி அப்படி இங்கே போட்டுக்கோங்க. சி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏயை ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஏ எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுது? பியை ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஏபிசிடி. சிடி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த அட்ரிபியூட்ஸையுமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துருச்சு. அப்போ சிடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கேண்டிடேட் கீ. அப்போ கேண்டிடேட் கீ மொத்தம் இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனில் ஏடி கமா பிடி கமா சிடி. இந்த டி வந்து நமக்கு கேண்டிடேட் கீயாக வராது. ஏன்னா இருக்கக்கூடிய எந்த அட்ரிபியூட்ஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ணலை. ஸோ இந்த 3 காம்பினேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்கிறோம். இது போக வேறு காம்பினேஷன் ஏதாவது நம்ம செக் பண்ணுறதுக்கு இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஸோ மொத்தமே இந்த ரிலேஷனுக்கு 3 கேண்டிடேட் கீ தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்து அதில் எத்தனை கேண்டிடேட் கீ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான மெத்தடு, அதாவது ஈஸியான மெத்தடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாவது உங்களுக்கு கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.